வணக்கம். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா வெஜ்ஜு தக்கடி. நம்ம இனிப்பு பால் கொழுக்கட்டை பண்ணுற மாதிரி இது வந்து ஸ்பைசி போட்டு கார கொழுக்கட்டை. இஞ்சி பூண்டு கரம் மசாலா போட்டு கார கொழுக்கட்டை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. 2 ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா பண்ணுறதை பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை கிராம்பு நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ மஞ்சப்பொடி தக்காளிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். 3 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். அந்த தண்ணி எடுத்து தான் இந்த மாவை வந்து பிசையணும். நம்ம அதை காமிக்கிறேன் ஒன்று ஒன்றா. இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகாய் நச்சு வச்சதை சேர்த்துருக்குறேன். இப்போ மிளகாப்பொடி கொத்தமல்லி பொடி கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அரிசி மாவு எடுத்து அதே கப்புக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி கொழுக்கட்டை பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். முதல்ல இப்படி பிசைகிறதுனால இந்த கொழுக்கட்டையிலையும் அந்த ஸ்பைசி டேஸ்ட்டு கிடைக்கும். இப்படி செய்யலைன்னா செஞ்சு பாருங்கள். மாவு பிசைஞ்சாச்சு. கூட ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். வெந்நீர் சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி அந்த வெந்நீர் வேக வைக்க வேண்டியது. வெஜ்ஜு தக்கடி ரெடி. நன்றி.